ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான இந்த வீடியோவில் பார்த்தா இந்த iQOO Z3 ஸ்மார்ட் ஃபோனோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி பார்க்க போகிறோங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தா நிறைய ஹிட்டன் ஃபீச்சர்ஸ் இருக்குங்க. இந்த ஃபீச்சர்ஸ்லாம் எனேபிள் பண்ணால் உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தா இன்னுமே அதிகமாகுங்க. அதை பற்றி அந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்த பிறகு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பார்த்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ண டைம் தான் ஷேர் பண்ணுங்கள். ஸோ iQOO Z3 யூசர் யாரும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தால் இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேபி இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இது போல இன்னும் பல விஷயம் மொபைல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபுல் ரிவ்யூ கேமரா சம்ஸ் பற்றி தெரிஞ்சுட்டு இருந்துச்சுன்னா நம்ம தமிழ் லிங்க் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். யாருக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க கூட இருக்க பெல் ஐகான் பஸ்ட் ஆளுங்க ஆப்ஷன் இப்போ நாங்கள் போடுற ஒழுங்கு சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட iQOO Z3 ஸ்மார்ட் ஃபோனோட செட்டிங்ஸுக்கு போய்வாங்க. ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தா டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிக்க போகிறோங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிஸ்பிளேக்கு போய்க்குவாங்க. ஸோ டிஸ்பிளே அண்ட் பிரைட்னஸ் ஆப்ஷனுக்கு போனோன்னே பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா டார்க் தீம் மோட் இருக்குங்க. இதில் தான் பார்த்தா டார்க் தீம் மோட் இருக்குது. ஸோ எனேபிள் பண்ணால் இதில் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தா எனக்கு டார்க் மோடு பார்த்தா பிடிக்கல ஸ்மார்ட் ஃபோனில். ஸோ அதனால் பார்த்தா நான் டார்க் மோட் இப்போதைக்கு எனேபிள் பண்ணலங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் இங்கே டிஸ்பிளே எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்ல டிஸ்பிளே பார்க்குறதுக்கு பார்த்தா குவாலிட்டி இல்லாத டிஸ்பிளேயாக இருக்குங்க. இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தா இதில் பார்த்தா எல்சிடி பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தா iQOO பார்த்தா கேமிங்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில டியூனிங் பண்ணியிருக்காங்க. அதனால பார்த்தா நார்மல் டிஸ்பிளேவோட பார்த்தா அது என்ன சொல்ல வீவிங் ஆங்கிள்ஸ் பார்த்தா பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஸோ கலர் கான்ட்ராக்ஷன்லாம் பார்த்தா நல்லாவே இல்லை. ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோனுக்கு போய்க்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் கலர்ஸ்ன்னு இருக்குங்க. அதில் பார்த்தா பிரைட்டுங்கிறத கொடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி பார்த்தா நமக்கு டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டில் இருக்கும். ஸோ நீங்கள் பிரைட்டை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா இன்னுமே பார்த்தா உங்கள் ஃபோன் பார்த்தீங்கன்னா கலர்ஸ்லாம் பார்த்தா இன்னுமே பார்த்தா ஹைலைட்டாக காட்டுங்க. ஸோ கலர்ஸ் பார்க்குறத பார்த்தா வீவிங் ஆங்கிள்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தா ரெஃப்ரெஷ் ரேட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தா நீங்கள் வாங்கணுன்ட்டு பார்த்தா ஸ்மார்ட் ஸ்விட்சில் இருக்கும். நான் யூஸ் பண்ணுறது பார்த்தா ஃபுல்லாகவே பார்த்தா 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டுங்க. ஸோ நீங்கள் ஸ்மார்ட் ஸ்விட்சுங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு ஆப்பும் பார்த்தீங்கன்னா என்ன ரெஃப்ரெஷ் தேவையோ அதுக்கேற்றபடி இந்த பார்த்தா ஸ்மார்ட் ஸ்விட்ச் ஒர்க் ஆகும். பேட்டரி சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை 60 Hz இருக்குது, 90 Hz, அடுத்து பாருங்க தான் 120 Hz. நான் எப்போவுமே பார்த்தா 120 Hz தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்களும் 120 Hz யூஸ் பண்ணுங்கள். அந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தா ஸ்மூத்தாக இருங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர் என்ன பார்த்தா டைனாமிக் எஃபெக்ட்ஸுங்க. ஸோ டைனாமிக் எஃபெக்ட்ஸில் பார்த்தா ஆம்பியன் லைட் எஃபெக்ட் இருக்குங்க. அந்த ஆம்பியன் லைட் என்ன எஃபெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ இன்கமிங்கில் உங்களுக்கு கால் வரும் சில பார்த்தா எட்ஜ் லைட்டிங் வருங்க. ஸோ இதே மாதிரி பார்த்தா உங்களுக்கு கால் வந்துச்சுன்னா வரும். நான் அந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தா சிம் கார்டு போடல. ஸோ நான் இதை பார்த்தா டெஸ்ட் பண்ணல. ஒரு சில ஃபியூச்சர்ஸ் பார்த்தா எனக்கு ஒர்க் ஆகலை. நான் சிம் கார்டு போடலனால ஒர்க் ஆகலைன்னு இல்லை. ஸோ ஜென்ரலாகவே பார்த்தா ஒரு சில ஃபியூச்சர்ஸ் ஒர்க் ஆகலை. அது என்னங்கிறத பார்ப்போம். ஸோ லைட் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனுக்கும் பார்த்தா நீங்கள் லைட் எஃபெக்ட் வச்சுக்கலாம். ஸோ இது பார்த்தா ஆம்பியன்ட் லைட் எஃபெக்ட் பார்த்தா இதில் கொடுத்துருக்காங்க. அது குறிப்பிடத்தக்க விஷயங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அன்லாக் பண்ண விஷயத்தில் பார்த்தா உங்களுக்கு அனிமேஷன் வேறு வேணும்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் டிஃபால்ட்டாக இருக்க அனிமேஷனை யூஸ் பண்ணுங்கள். அதான் பார்த்தா நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தா ஃபேஷியல் ரெகக்னிஷன் அனிமேஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா சார்ஜிங் அனிமேஷன். இந்த சார்ஜிங் அனிமேஷன் பார்த்தா நான் அந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து யூஸ் பண்ணி நான் எத்தனையோ அனிமேஷன் பார்த்தா சேஞ்ச் பண்ணிட்டேன். என்ன தான் சேஞ்ச் பண்ணாலும் பார்த்தா சார்ஜிங் அனிமேஷன் எனக்கு ஒர்க் ஆகலை. மேபி நீங்கள் iQOO Z3 யூஸராக இருந்தால் உங்களுக்கு இந்த சார்ஜிங் அனிமேஷன் சார்ஜ் போட வருதா அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தா USB இன்சர்டட் அனிமேஷன் இதெல்லாம் பார்த்தா கிளியராக ஒர்க் ஆகுதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஸ்க்ரீன் ஆஃப் ஆன் அனிமேஷன். ஸோ இதுவும் பார்த்தா கிளியராக ஒர்க் ஆகுது. இதில் எந்த ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சவுண்டுங்க. அந்த சவுண்டில் பார்த்தா ஒரு சில நீங்கள் பார்த்தா டியூன் பண்ண வேண்டியது இருக்குங்க ஃபோனை. ஸோ சவுண்டுக்கு போய்க்குவாங்க. சவுண்டுக்கு போனோன்னு பார்த்தா இங்கே பார்த்தா டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ஹாப்டிக் ஃபீட்பேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனேபிள் இருக்குது. அதாவது டச் வைப்ரேஷன் பார்த்தா எனேபிளாக இருக்காதுங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தா உங்களுக்கு ஹாப்டிக் ஃபீட்பேக் பார்த்தா வைப்ரேஷனே தெரியாதுங்க. ஸோ நீங்கள் ஹாப்டிக் ஃபீட்பேக் நல்லா யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டச் வைப்ரேஷனை பார்த்தா எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ண பிறகு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாப்டிக் ஃபீட்பேக் ஒர்க் ஆகும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக பார்த்தா iQOO எனேபிள் பண்ணல. ஸோ அதனால் பார்த்தா நீங்கள் எனேபிள் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னுமே நல்லா இருக்குங்க. நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சவுண்டை பார்த்தா இதில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சூப்பர் ஆடியோன்னு கொண்டு வந்திருக்காங்க. இதில் பார்த்தா நீங்கள் மூவி பார்க்க வச்சா மூவி, கேம்ஸ் தாண்டா கேம்ஸ், மியூசிக்ங்கிறத போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயர் கஸ்டமைஸ் சவுண்ட் எஃபெக்ட்னா நீங்கள் கேம் விளையாடம்ஸில் பார்த்தீங்கன்னா உங்கள் அதான் இயர்ஃபோன் காதில் மாட்டிருக்கம்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஏஜுங்கிறதுல கொடுத்துட்டு பார்த்தா அதுக்கேற்ற பார்த்தா நீங்கள் சாங்கை டியூன் பண்ணிக்கலாங்க. ஸோ லெஃப்ட் இயருக்கு என்ன வால்யூம் வேணும், ரைட் இயருக்கு என்ன வால்யூம் வேணும், ஸோ அப்படிங்கிறத பார்த்தா நீங்கள் இதில் டியூன் பண்ணிக்கலாம். கஸ்டமைஸ் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஆடியோ இயர்ஃபோனில் ஹெட்ஃபோன் போடும்போது எந்த எஃபெக்ட் வேணுமோ ரைட் சைடில் அதிகமாக வேணுமா லெஃப்ட் சைடில் அதிகமாக வேணுமாங்கிறத நீங்கள் பார்த்தா இங்கே டியூன் பண்ணிக்கலாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஃபியூச்சர்னு பார்த்தா ஆப்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டியூயல் ஆப்ஸுங்க. அதாவது பார்த்தா ஆப் க்ளோன் இதில் கொடுத்துருக்காங்க. ஆப் க்ளோன்னா ஒன்றும் இல்லைங்க. நம்ம சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுவோம்ல 2 ஆப் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஃபேஸ்புக்னா 2 ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்னா 2 வாட்ஸ்அப்பு. ஸோ இதே மாதிரி பார்த்தா உங்களோட சோஷியல் மீடியா ஆப் இருந்துச்சா அதை பார்த்தா நீங்கள் 2 யூஸ் பண்ணிக்கலாம். பட் ட்விட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஆப் க்ளோனுக்கு இல்லை. நான் இது பார்த்தா இப்போ ட்விட்டர் இன்ஸ்டால் பண்ணி என் ஃபோனில் பார்த்தா டிஃபால்ட்டாக இருக்குது. பட் இன்னுமே பார்த்தா ட்விட்டருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப் க்ளோன் ஃபியூச்சர் கொடுக்கல. ஸோ மற்றபடி பார்த்தா ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் பார்த்தா டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணும்னா பார்த்தா இதை எனேபிள் பண்ணிக்கோங்க.
ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பேட்டரி ஆப்ஷனுக்குள்ள வந்தோனே பார்த்தீங்கன்னா, நீங்க பேட்டரி பெர்சன்டேஜ் ஷோ ஆகுறதுன்னு பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட்டா பார்த்தா உங்களுக்கு டாப்ல தெரியாதுங்க. ஸோ நீங்க பார்த்தா இதில வந்து பேட்டரி பெர்சன்டேஜ்ங்கிற எனேபிள் பண்ணுங்க. அப்பதான் டாப் பார்ல பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பேட்டரி பிரைட்னஸ் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு பார்த்தா இங்க ஒரு லைட் மின்னிட்டு இருக்க மாரி இருக்குங்க. அது கேமரால மட்டும் தான் தெரியும். இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல பார்த்தா நோட்டிஃபிகேஷன் எல்இடி கிடையாது. ஸோ நெறைய பேருக்கு பார்த்தா இது சந்தேகம் இருக்கலாம். ஸோ அதனால தான் பார்த்தா இப்பவுமே சொல்றேன். இதில பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் எல்இடி இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல கிடையாது. கேமரால வீடியோ ஷூட் பண்ணுறப்ப பார்த்தா உங்களுக்கு இந்த மாரி பார்த்தீங்கன்னா எல்இடி இண்டிகேட்டர் தெரியுது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, வேற என்ன ஆப்ஷன்லாம் இருக்குங்கிறத பார்ப்போம். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க பார்த்தீங்கன்னா, பிரைவசியில பார்த்தீங்கன்னா, அந்த பெர்மிஷன் மேனேஜர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு எந்த ஆப்புக்குலாம் பார்த்தீங்கன்னா கேமரா யூஸ் ஆயிருக்கு, எந்த ஆப்லாம் ஃபோன் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா ஃபீச்சர்ஸையும் பார்த்துக்கலாம். அதேமாரி பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா, நீங்க ஷோ பண்ணணுமா, நீங்க டைப் பண்ணி வச்சா பாஸ்வேர்ட் ஷோ பண்ணணுமா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இதில போட்டுக்கலாம். ஸோ இல்ல வேண்டாம்னா நீங்க பார்த்தா அத டிசேபிள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தா நோட்டிஃபிகேஷன் ஆன் லாக் ஸ்க்ரீன். அதாவது நீங்க இப்போ உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கிறது பார்த்தா நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, லாக் ஸ்க்ரீன்ல தெரியுமான்னு போட்டிருப்பாங்க. ஸோ எனக்கு பார்த்தா வேணும் வேண்டாம்னா நீங்க பார்த்தா டூ நாட் ஷோ கன்டென்ட் கொடுத்தவங்க. பட் எனக்கு பார்த்தா நோட்டிஃபிகேஷன் எல்லாமே ஹோம் ஸ்க்ரீன்ல தெரியும். நான் அதனால பார்த்தா போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டா பார்க்க போற ஃபீச்சர் பார்த்தா கேமிங் பீரியடா இருந்தா உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அல்ட்ரா கேம் மோடுங்க. இந்த அல்ட்ரா கேம் மோட்ல பார்த்தா இந்த கேம் சைட் பார பார்த்தா எனேபிள் பண்ணிக்கோங்க. நீங்க கேம் விளையாடும் பார்த்தா ஆப்ஷன்ஸ் பார்த்தா நெறைய வருங்க. ஸோ இப்போ பார்த்தா நம்ம பார்த்தா லைவாவே பார்ப்போம் அதுக்கு. ஸோ இப்போ பார்த்தா நான் கால் ஆஃப் டியூட்டி ஆன் பண்றேன். ஸோ இந்த கேம் மோட் எப்படி ஒர்க் ஆகுங்க பார்ப்போங்க. ஸோ இந்த கேம் மோட் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்க பேக்கிரவுண்ட் கால்ல பார்த்தா வேண்டாம்னா இதில ரிஜெக்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ உங்களுக்கு பேக்கிரவுண்ட் கால் வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா, இதன் மூலமா பார்த்தா இது பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தா நோட்டிஃபிகேஷன் மியூட் பண்ணிக்கலாம். கால வந்து ரிஜெக்ட் பண்ற ஆப்ஷன் இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஸ்போர்ட்ஸ் மோட் கொண்டு வந்திருக்காங்க. வாய்ஸ் சேஞ்சருங்க. இந்த வாய்ஸ் சேஞ்சர்ங்கிறது குறிப்பிடத்தக்க ஃபியூச்சருங்க. ஸோ இந்த வாய்ஸ் சேஞ்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க நார்மலா பேசுற வாய்ஸுக்கு பார்த்தீங்கன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேஸ கூட்டியோ இல்லாட்டா ரோபோ வாய்ஸ் மாரி உங்களுக்கு குடுக்கும். நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன் பாருங்க. வாய்ஸ் சாம்பிள் ஒன் ஃபார் ஹிட்டன் ஃபியூச்சர். ஓகேங்க. இப்போ பார்த்தா நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஒரிஜினல் வாய்ஸ் இப்போ பார்த்தா மொத்தம் 6 வாய்ஸ் குடுத்துருக்கேன். 6ன்னு ப்ளே பண்ணி பார்ப்போம். வாய்ஸ் சாம்பிள் ஒன் ஃபார் ஹிட்டன் ஃபியூச்சர். Voice sample one for hidden feature. Voice sample one for hidden feature. Voice sample one for voice sample one for வாய்ஸ் சாம்பிள் ஒன் ஃபார் ஹிட்டன் ஃபியூச்சர். ஓகேங்க. நீங்கள் பார்த்தா இப்போ இந்த வாய்ஸ் சாம்பிளை கேட்டு பார்த்துருப்பீங்க. உங்களுக்கே பார்த்தா இது ஒரு ஐடியா கிடச்சிருங்க. வாய்ஸ் சேஞ்சருங்க. நீங்கள் பப்ஜி இல்லைனா கால் ஆஃப் டியூட்டி கேம் விளையாடுச்சா பார்த்தா வாய்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பார்த்தா உங்கள் வாய்ஸ் காட்ட வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அதை பார்த்தா வாய்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தா ஈகிள் வியூன்னு கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஈகிள் ஐ வியூன்னு பார்த்தீங்கிறது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பார்த்தா டிஸ்பிளேயோட பிரைட்னஸை பார்த்தா அதை இன்னுமே பார்த்தா கலரை பார்த்தா பூஸ்ட் பண்ணி கொடுக்குங்க. ஸோ நீங்கள் கேம் விளையாடுச்சா பார்த்தா கண்டிப்பாக அந்த ஈகிள் ஐ வியூ மோட போய் எனேபிள் பண்ணிடுங்க. இது பார்த்தா கேம் விளையாடுச்சா பார்த்தா இன்னுமே சேச்சுரேஷன் பார்த்தா உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் கேம் விளையாடுச்சா நீங்கள் கேமுக்கு வரதுக்கு முன்னாடி என்ன பிரைட்னஸ் வச்சுருக்கீங்க லாக் பண்ணால் லாக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஆட்டோ ப்ளே வித் ஸ்க்ரீன் லாக். ஸோ அதெல்லாம் வேணும் இது பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தா ஸ்க்ரீன்ஷாட் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ரெக்கார்ட் ஸ்க்ரீன், அதாவது ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கும் பார்த்தா ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க டிஃபால்ட்டாக. ஸோ ரெக்கார்ட் பண்ணாலும் இதில் பார்த்தா பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கேமிங் அல்ட்ரா கேமிங் மோடோட ஃபியூச்சர்ஸுங்க. ஓகேங்க. இப்போ பார்த்தா இந்த ஸ்மார்ட் ஃபோனை பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தா இப்போ தான் பார்த்தா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸே வந்திருக்கும். ஸோ எஸ் கேப்ச்சருங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. அந்த எஸ் கேப்ச்சருங்கிறது என்ன பார்த்தா 3 ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்க்ரீன்ஷாட் இருக்குங்க இந்த ஸ்மார்ட் ஃபோனில். ஸோ நீங்கள் பார்த்தா 3 ஃபிங்கரை வச்சு பார்த்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தா ரொம்பவே குறிப்பிடத்தக்க விஷயம். ஸோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிங்கன்னா இதில் பார்த்து உங்கள் பிக்சர் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஹை செட் பண்ணி வச்சுக்கோங்க. டிஃபால்ட்டாக பார்த்தா மீடியமில் தான் ஸ்க்ரீன்ஷாட்டோட இமேஜ் குவாலிட்டி இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தா இதில் வந்து டிஃபால்ட்டாக சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தா சவுண்ட் ரெக்கார்ட் பண்ணுறீங்க, அதாவது ஸ்க்ரீன் ரெக்கார்டிங். அதில் பார்த்தீங்கன்னா இதில் அதாவது உங்களுக்கு பார்த்தா வாய்ஸ் எதுவுமே ரெக்கார்ட் ஆகாது. இல்லை இதில் பார்த்தா சிஸ்டம் ஆடியோ வேணால் சிஸ்டம் ஆடியோ கொடுத்து வச்சுக்கோங்க. இல்லாட்டா மைக்ரோஃபோன், அதாவது நீங்கள் பேசுகிற சவுண்டு மட்டும் தான் வேணும் அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே கேட்கணும் பார்த்தா இதையும் பார்த்தா எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நோட்டிஃபிகேஷன் பார்த்தா நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ண வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அதை பார்த்தா இங்கே வந்து பார்த்தா நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கலாம், இல்லை எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தா ஸ்மார்ட் ஸ்ப்ளிட், அதாவது ஸ்ப்ளிட்டுக்கு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து பார்த்தா ஸ்மார்ட் மோஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தா ஷேக் டு டேன் ஆன் லைட்டுன்னு கொடுத்துருந்தாங்க. அது பார்த்தா எனக்கு மோஸ்ட்டாக பார்த்தா ஒர்க் ஆகலை. ஸோ ஃப்ளாஷ் லைட்டு பார்த்தா ஆன் ஆகும்னாங்க. நானும் ஷேக் பண்ணி பார்த்தேன். ஸோ இந்த ஃப்ளாஷ் லைட்டு பார்த்தா ஆப்ஷன் பார்த்தா எனேபிள் ஆகலை. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகலைங்கிறது எனக்கும் தெரியலை. ஸோ மேபி என்னோட யூனிட்டில் தான் அப்படி இருக்கா அப்படிங்கிறது பார்த்தா கன்ஃபார்ம் பண்ணிவிடுதேன். ஸோ உங்களுக்கு பார்த்தா அந்த ஃப்ளாஷ் லைட்டும் பார்த்தா ஒர்க் ஆச்சா அப்படிங்கிறத மறக்காம கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தா ஸ்மார்ட் வேக்கப், ஸ்மார்ட் கால் கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் கால் பேசும்போதுல கூடமே பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஆன்சர் வேணுமா, ஸ்மார்ட் ஸ்விட்ச் வேணுமா, மியூட் பண்ணணுமா, அதுக்கெல்லாம் பார்த்தா கெஸ்டர் நேவிகேஷன் கொண்டு வந்திருக்காங்க. எதெல்லாம் வேணுமோ நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தா ரேஸ் டு வேக்கப் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ
ஃபோன் ரேஸ் பண்ண நிமிஷம் பார்த்தா ஸ்க்ரீன் ஆன் ஆகணுமா அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. அந்த ரேஸ் டு வேக்கப் வந்து இப்போ லைவாக பார்ப்போம். ஸோ ஸ்க்ரீன் ஆன். ஸோ ரேஸ் டு வேக்கப் இது பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒர்க் ஆகுதுங்க. ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா டபுள் டேப் டு பார்த்தா ஸ்க்ரீன் ஆஃப்னு கொடுத்துருக்காங்க, டேர்ன் ஆஃப்ன்ட்டு. ஸோ நம்ம இப்போ டபுள் டேப் பண்ணி பார்ப்போம். ஸோ டபுள் டேப் தான் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஆஃப் ஆகுதுங்க. ஸோ இதுலேயும் பார்த்தா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு சில கெஸ்டர்ஸ் மட்டும் பார்த்தா இன்னும் ஒர்க் ஆகலாம். மேபி அப்டேட்டில் பார்த்தா இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி பார்த்தா இதில் பார்த்தா நிறைய ஹிட் அண்ட் ஃபியூச்சர் கொண்டு வந்திருக்காங்க. பவர் மெனு போன நிமிஷம் பார்த்தா சென்சிட்டிவ் கண்டென்ட் வேணுமா, அது வேணுமா வேண்டாமாங்கிறத நீங்கள் பார்த்தா இதில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தா ஈஸி டச் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஈஸி டச் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மெனு வருங்க. அதாவது இது பார்த்தா நார்மலாக பார்த்தா ப்ரீவியஸ் ஜென்ரேஷன், அதாவது நம்ம ஒரு 2, 3 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தா எல்லா ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா சென்டரில் அங்கே ஒரு பட்டன் உண்டு. அந்த பட்டன் ஒர்க் ஆகலைன்னா நம்ம இதை வச்சு எனேபிள் பண்ணிக்கலாம். பட் இது பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா ஃபோனையுமே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல பார்த்தா கெஸ்ட் நேவிகேஷன் கொண்டு வந்துட்டாங்க. இது பார்த்தா நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ அதனால் பார்த்தா டிசேபிள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தா ஃப்ளாஷ் லைட் நோட்டிஃபிகேஷன் வேணுமா, அந்த ஃப்ளாஷ் லைட் நோட்டிஃபிகேஷன் எதுக்குன்னு பார்த்தா ஒரு இன்கமிங் கால் வந்துச்சுன்னா உங்களுக்கு பின்னால் பார்த்தா ஃப்ளாஷ் லைட் வேணுமா அப்படிங்கிறத பண்ணிக்கலாம். மெசேஜ் வந்தாலும் பார்த்தா ஃப்ளாஷ் லைட் நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஃபேஸ் பியூட்டி ஃபார் வீடியோ கால் கொண்டு வந்திருக்காங்க. இது வேண்டாங்க. ஆல்ரெடி இப்போ தான் விவோட ஃபோனாலே இப்போ தான் ஃபேஸ் பியூட்டி அதிகமாக தான் இருக்கும். அதனால் இப்போ தான் எனேபிள் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் இப்போ தான் ஷெட்யூல் ட்ராக் கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு வைப்ரேஷன் மோடு நீங்கள் எப்போ வேணுமோ அதை இப்போ தான் இதில் ஷெட்யூல் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஏரோப்ளைன் மோடு நீங்கள் இப்போ ஏரோப்ளைனில் ட்ராவல் பண்ண எத்தனை மணி நேரம் நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்களோ அதை இப்போ ஷெட்யூல் போட்டு வச்சிட்டிங்கன்னா அந்த டைமுக்கு மட்டும் பார்த்தா ஏரோப்ளைன் மோடில் இருக்கும் ஷெட்யூல் போட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா நமக்கு நார்மலாக பார்த்தா நார்மல் மோடுக்கு வந்துடுங்க. ஓகே, அதே மாதிரி பார்த்தா எப்பவுமே பார்த்துட்டு இருக்க பார்த்தா 1 ஹேண்ட் மோட் எல்லா ஃபீச்சரும் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தா சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. இது சிஸ்டத்தில் பார்த்தா நேவிகேஷன் இருக்குங்க. சிஸ்டம் நேவிகேஷனில் பார்த்தா டிஃபால்ட்டாக பார்த்தா நமக்கு 3 பட்டன் தான் இருக்கும். ஸோ இந்த 3 பட்டனுமே பார்த்தா ஃபஸ்ட்டு உங்களுக்கு டிஃபால்ட்டாக பார்த்தா இந்த ஆப்ஷன் தாங்க இருக்கும். ஸோ இதில் பார்த்தா எனக்கு பிடிக்காதனால தான் பார்த்தா நான் நேவிகேஷன் மாற்றிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த 3 பட்டன் நேவிகேஷனில் ஸ்டைல் எது வேணுமோ அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். எது பிடிச்சிருக்கோ பார்த்தா நீங்கள் அது ஸ்டைல் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதேமாதிரி பட்டன் எந்த சைடு வேணுமோ நீங்கள் இப்போ தான் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபுல் கெஸ்ட் நேவிகேஷன் வேணால் அதுவும் எனேபிள் பண்ணிக்கலாம். அது எனேபிள் பண்ணால் இந்த டாப்பில் பார்த்தா நமக்கு நேவிகேஷன் பார் தெரியக்கூடாதுன்னா அதையும் பார்த்தா நீங்கள் ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தா ஃபோனில் இருக்க டிஃபால்ட் செட்டிங். ஸோ நீங்கள் நேவிகேஷன் வேணால் ஸ்மார்ட் நேவிகேஷன் இதை வந்து எனேபிள் பண்ணிக்கலாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தா நம்ம ஒரு ஹிட் அண்ட் ஃபியூச்சர் பார்க்க போகிறோங்க. உங்கள் அபோட் ஃபோனுக்கு போய்க்கோங்க. அபோட் ஃபோனில் பார்த்தா சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் பார்த்தா பில் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒரு 7 திருப்பி பார்த்தா ப்ரெஸ் பண்ணிட்டு உங்களுக்கு பார்த்தா டெவலப்பர் ஆப்ஷன் வந்துருங்க. இதுக்கு பார்த்தா நீங்கள் சிஸ்டத்துக்கு அகைன் வந்து பார்த்தா டெவலப்பர் ஆப்ஷனுக்கு வந்துக்கோங்க. இந்த டெவலப்பர் ஆப்ஷனை நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தா 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட். அதாவது ரெஃப்ரெஷ் ரேட் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அது வந்து ஒரிஜினலாகவே பார்த்தீங்கன்னா நமக்கு ரெஃப்ரெஷ் ரேட் ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்தா நீங்கள் உங்கள் ஃபோனில் பார்த்தா டெவலப்பர் ஆப்ஷனை பற்றி எனேபிள் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நம்ம பார்த்தா 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான் எனேபிள் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் பார்த்தா இப்போ ஷோ ரெஃப்ரெஷ் ரேட்டை கிளிக் பண்ணோம். ஸோ இதை என்ன கிளிக் பண்ணி பார்த்தா எந்த ரெஃப்ரெஷ் ரேட்டில் நம்ம ஃபோன் ரன் ஆகிட்டு இருக்குங்கிறத பார்ப்போங்க. ஸோ நம்ம ஃபோன் பார்த்தா இப்போ பார்த்தா 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டில் தாங்க இதாகிட்டு இருக்கு. ஸோ இதே இது பார்த்தீங்கன்னா அடாப்டிவ் பிரைட்னஸுக்கு வச்சு ரெஃப்ரெஷ் ரேட் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போங்க. ஓகே, இப்போ பார்த்தா நம்ம ஃபோன் பார்த்தா ஸ்மார்ட் ஸ்விட்சில் இருக்குங்க. அந்த ஸ்மார்ட் ஸ்விட்ச் பார்த்தா எந்த அளவுக்கு மாறுது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஓகேங்க, உங்கள் ஸ்மார்ட் ஸ்விட்சில் பார்த்தா கேமிங் போனோன்னா பார்த்தா கால் ஆஃப் டியூட்டி பார்த்தா 60 Hz தான் சப்போர்ட் பண்ணுது. ஸோ 60 Hzக்கு வந்துடுதுங்க. இதில் வச்சு நீங்கள் பார்த்தா எந்த ஆப்ஸ்லாம் பார்த்தா உங்களுக்கு 120 Hz சப்போர்ட் பண்ணுது பண்ணலைங்கிறத பார்த்தா நீங்கள் இந்த டெவலப்பர் ஆப்ஷனில் போய் பார்த்தா அந்த ஷோ ரெஃப்ரெஷ் ரேட்டுங்கிறத நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கலாங்க. ஸோ எந்த ஆப்லாம் பார்த்தா உங்களுக்கு 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இதெல்லாம் எடுக்கலைங்கிறத பார்த்தா நீங்கள் இதை பார்த்துக்கலாம். ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷனில் போய் பார்த்தா ஷோ ரெஃப்ரெஷ் ரேட்டை பார்த்தா எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தாங்க iQOO 3 ஸ்மார்ட் ஃபோனோட டிப்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் இந்த வீடியோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ண டைம் தான் ஷேர் பண்ணுங்கள். இது போல பல இண்டஸ்ட்ரியாக மொபைல் ரிவ்யூ மட்டும் பார்த்தா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம தமிழ் டெக் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாருக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல் ஐக்கான் ஃபஸ்ட்டு ஆளுங்க ஆப்ஷன் பண்ணால் நாங்கள் போடுறவங்க சேரும்.